பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 20, 21, 22 நான் வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் நம்முடைய உடலுக்கு ஒரு மருந்தாய், ஔஷதமாய் இருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் நமக்கு, நம்முடைய சரீரத்துக்கு போதுமான ஒரு மருந்தாய் இருக்கிறதை நாம் இந்த வசனங்கள் அழகாய் சொல்லுகிறதை நாம் உணர்ந்துட வேண்டும். அதற்கு முன்பு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கண்டு கொள்ள வேண்டும். 1, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. 2வது, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். 3வது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. 4வது, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய பகுதியை, நம்முடைய பாகத்தை சொல்லுகிறது. வேதத்தில் தேவனுடைய பாகம் ஒன்று உண்டு, நம் செய்ய வேண்டிய பாகம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறுதலிக்க முடியாது. தேவன் இவைகளை நாம் வார்த்தைகளுக்கு விதமான கவனத்தை, மரியாதையை செவி கொடுக்கிற பொழுது, அந்த வார்த்தைகளை காத்து கொள்ளுகிற பொழுது, அவைகள் நம்முடைய சரீரத்திற்கு ஒரு மருந்தாய் மாறுகிறது. அவைகளை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது, அவைகளுடைய தெளிவு, இந்த வார்த்தையினுடைய ரகசியம் வெளிப்பாடு நமக்கு உண்டாகிற பொழுது, அவைகள் ஜீவனை உருவாக்குகிறதாய், உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது, உயிர் கொடுக்கிறதாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியம் மருந்தாய் மாறுகிறது. அப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையினாலே கட்டுப்படுத்த முடியாத, தீர்க்கப்பட முடியாத வியாதி ஒன்று எதுவும் இல்லை என்பதை இது சொல்லுகிறது. The word is medicine to our body. இந்த வார்த்தை எல்லா வியாதிகளையும் இல்லாதபடி செய்து சுகத்தை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கிற 3/4 போராட்டம், பிரச்சனை எதை சார்ந்து தெரியுமா? வியாதிகளை பற்றினதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் நம்புவோம். உங்களுடைய சரீர வியாதிகளை இந்த வார்த்தைகளை வைத்து முறியடிப்போம். இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தி தம்முடைய மரணத்தினாலே அவர் உண்டு பண்ணின அந்த விடுதலை ஜெயம், அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாயிருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு மருந்தாயிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்விலே சுகத்தை, பலத்தை தருவார். ஆமென். God bless you.